ஸ்ரீலங்காவில் நான் நடத்துகிற கிளாஸில் ஒரு பெரிய டாலும் ஒரு சின்ன டாலும் வச்சுருக்கேன். இந்த சின்ன டால் வந்து ரொம்ப நாளாக சேம் ட்ரெஸ்ஸே போட்டிருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி, இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸை வந்து தச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துணி தான் என்கிட்ட இருந்தது. ஆல்ரெடி நான் இதை வந்து ஒரு ரீல்ஸாக போட்டேன், பட் யாருமே பார்க்கல, அது வேறு விஷயம், இருந்துட்டு போட்டோம். எப்போவுமே ஒரே மாதிரியே தைக்கிறோமே, புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்டூடெண்ட் கிட்டே அவங்க பொண்ணோட யூனிஃபார்மை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் உடனே ஓகே சொல்லிவிட்டு யூனிஃபார்மை கொண்டு வந்து தந்துட்டாங்க. ஏன் யூனிஃபார்ம் வந்து வெள்ளையில் தான் தைக்கணுமா, கலரில் தைச்சி போட்டு பார்ப்போமே, ஏன்னா இந்த பொம்மை என்ன ஸ்கூலுக்காக போகுது, கண்டிப்பாக கிடையாது. இந்த துணியும் என்கிட்ட ரொம்ப நாளாக இருந்துச்சு, வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொம்மைக்காவது தைச்சி போடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இது வந்து சாயம் போகுது, ஸோ எனக்கு தைச்சி போட்டேன்னா ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும், பொம்மைக்கு போட்டால் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நினச்சி தான் தைச்சேன். யூனிஃபார்மை கலர் துணியில் தைச்சா இந்த அளவுக்கு அழகாக இருக்கும்னு தைச்சி போட்டு பார்த்த பிறகு தான் எனக்கே தெரியுது. நீங்கள் இந்த மாதிரி ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா, இல்லை இனிமே தான் இதை பார்த்துட்டு ட்ரை பண்ண போகிறீங்களா அப்படின்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போஸ்ட் பண்ணி விடுங்க.